ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம சேனலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட சொல்லி லாரா அங்கே இருக்க ரவுடிங்களுக்கெலாம் வந்துட்டு ஆர்டர் போட்டிருப்பா. அங்கேருந்து அவனுங்களுமே நம்ம சேனலை அட்டாக் பண்ணுறதுக்காக கிளம்பியிருப்பானுங்க. இங்கேருந்து தான் சீன் கட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வாங்க கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து சீன் கட் ஆகி ஃபேக்ட்ரியை தான் காமிப்பாங்க. ஃபேக்ட்ரியில் நம்ம சேன்மே எதையோ வந்து டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவளும் சாங்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபேக்டரியுமே வந்துட்டு சாங் மியாங்கோடைய ஃபேக்டரியா இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை வந்துட்டு சாங் மியா வந்துட்டு எங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னா எங்க 2 பேரையும் இங்க இருந்து ஃபயர் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒர்க் பண்றதுக்காக வேற ஏதாவது ஒரு ஜாப் தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவ அப்படியே அதை யோசிச்சுட்டு இருக்கா. ஆப்போசிட்ல பார்த்தா சீனியர் டாக்டர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சேனை கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஃபேக்டரிக்கு வந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாமே சிட்டில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அப்ரூவ் பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ சீனியர் டாக்டருமே நம்ம சான் கிட்ட நம்ம லிஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிள் இருக்கான். ஆனா என்ன அப்படின்னா என்னால இன்னைக்கு அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்ல சான் சொல்றா, சரி ஓகே நான் அங்கே போய் மீட் பண்றேன் அவங்கள அப்படின்னு சொல்ல அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, மீட் மட்டும் இல்ல நீ அதெல்லாம் வந்துட்டு அங்க இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்டையுமே வாங்கி செக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. கரெக்டா அவ அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோவுமே கரெக்டா என்ட்ரி கொடுத்துருவான். என்ட்ரி கொடுத்த அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ சொல்றா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போறேன், அங்கே கொஞ்சம் மெடிசன்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல அவளை பார்த்து இவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறான், ஆமா நேத்து வேற நீ ரொம்ப டயர்டா இருந்த, உன் காலெல்லாம் வேற ரொம்ப வீக்கா இருக்கு, நீ எப்படி அவ்வளவு தூரம் தனியா போவ, நான் வேணா உன்னை தூக்கிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரொமான்டிக் மூட்ல வந்து பேசுறான். நம்ம ஹீரோயினா ஒர்க் பண்ற பிஸில இருப்பா, ஆல்ரெடி வந்துட்டு என்னென்னமோ அவ வேற யோசிச்சு பயந்துட்டு இருக்கா இல்லையா, அதனால என்ன பேசுற நீ, ஏதாவது லூசுத்தனமா எப்போது உளறிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பதான் பாப்பா. நம்ம ஹீரோ வந்துட்டு விடவே மாட்டான் இல்லையா. அவ சொல்றா, நான் இங்க போய் கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி இங்க ஒர்க் பண்ண வேற வரணும், விளையாடாத வழிய விடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அது எதையுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டான். வழிய விடாம அங்கேயும் இங்கேயும் இவளை போக விடாம விளையாண்டுட்டே இருப்பான். ஹீரோயின் எப்படியோ கீழே குனிஞ்சு ஒரு வழியா தப்பிச்சு அங்க இருந்து அப்படியே ஓடிடுவா. கரெக்டா அந்த டைம் லியோ பிரதர்மே அங்க வந்துட்டு என்டர் ஆவாரு. வந்து அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாப்பி மூட்ல இருப்பான் இல்லையா, அதை நோட்டீஸ் பண்ண இவன், என்ன ப்ரோ ஹாப்பியா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்பான். அதோட அப்படியே நம்ம சாங்கோட ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் மாறிடும். என்னதான் உள்ளுக்குள்ள ரொமான்டிக் மூட் ஹாப்பினஸ் எல்லாம் இருந்தாலும் வெளியே அப்பட்டமா காமிச்சிட முடியாது இல்லையா, அதனாலதான் அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனை ரகடா மாத்திக்கிடுவாரு. இதை நோட்டீஸ் பண்ண லியோ பிரதர்மே அப்படியே இவர் ஃபேஸை நோட்டீஸ் பண்ணிட்டு அவருமே டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவாரு. எதை பத்தி பேசுவாரு அப்படின்னா அந்த ரோ ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு இங்க இருந்து அப்படியே சைலண்டா ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த ஃபேமிலியுமே வந்துட்டு சைலண்ட் மோட்க்கு அனுப்பியாச்சு. லியாங்மே ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அவனையும் வந்துட்டு வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லில்லியும் ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு ப்ராப்ளம் பண்றதுக்கு இந்த சிட்டில யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு நடுவுல யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றான். அதெல்லாம் கேட்ட இவன் வந்து கேக்குறான், நம்ம சாங் வந்து கேக்குறான், ஓ இதெல்லாம் இப்ப நீ பண்ணிட்டனால நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நீ சொல்ற, அப்ப இவங்க எல்லாம் பார்த்து நான் பயந்துட்டேன்னு சொல்றியா லியோ அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் சொல்றான், இல்ல அப்படி சொல்லல, ஆனாலும் இப்போ ஒரு சீக்ரெட் ஐடென்டிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா, அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவனை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா எப்படி இருக்கிற மனுஷன் இப்படி மாறி போயிருக்கான் இல்லையா, அதெல்லாம் பார்த்து இவனுக்கு சிரிப்பு வரதானே செய்யும். அதெல்லாம் நினைச்சு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், அதை சொல்ல மறந்துருப்பான். அதுதான் மெயின் விஷயமே. ஆனா அதை போய் இந்த லியாங் வந்துட்டு லியோ வந்துட்டு அதை சொல்ல மறந்துருப்பான். அப்பதான் வந்து நம்ம சாங் கிட்ட சொல்றான், ஆமா நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த லியாங் இருக்கான் இல்லையா, இவன் போயிட்டு லாரா இருக்காங்க இல்லையா அவங்கள போய் மீட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இவனுக்காக வேலையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க காலேஜ்ல அப்படின்னு சொல்ல இவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்பதான் வந்து லியோ கிட்ட சொல்றான், எனக்கு தெரியும் இவன் கண்டிப்பா எதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையும் சேனை பத்தி தான் சொல்லியிருப்பான், நான் வந்து சேனை மேரேஜ் பண்ணிட்டேன் இல்லையா, அதை பத்தி தான் இவன் கண்டிப்பா சொல்லியிருப்பான். இதை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவ, இதைதான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ பிரதர் கிட்ட வந்துட்டு சாங் சொல்றான், உன் கூட நம்ம பசங்களை கூப்பிட்டுக்கோ, என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சீன் கட் ஆகும். சீன் கட் ஆகி சேனை தான் காமிக்கிறாங்க. சேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, போற வழியில எல்லாம் இவ அப்படியே சாங் மியாங்கோ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவர் என்ன என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, ஒருவேளை நான் பண்ணதற்கெல்லாம் கோவப்பட்டு என்ன கொன்றுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்துட்டு தனியா ரோட்ல பேசிட்டு போயிட்டு இருக்கா. பேசிட்டு போன இதுல பின்னாடி இவளை வந்துட்டு எல்லாரும் ஃபாலோ பண்றானுங்க அப்படிங்கறதே வந்து பாத்திருக்க மாட்டா. இவனை ஃபாலோ பண்ணி ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்து போயிட்டு இருப்பானுங்க.
அவனுங்களுக்கு பின்னாடி நம்ம சாங் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆளுங்க லியோ பிரதர் இவங்க எல்லாரும் இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு கிராஸ்ல இருந்து நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக அப்படியே வெளில வருவானுங்க. அந்த டைம்ல அப்படியே வந்துட்டு எந்த ஒரு சத்தமும் கேட்காத அளவுக்கு அவனுங்களை அடிச்சு தூக்கி சைட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹைட் பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைம்ல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, லேசர் கன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்துட்டு மேல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினை வந்து டார்கெட் பண்றான். அதையுமே நம்ம ஹீரோ வந்து பாத்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா, ஏன்னா சான் கிட்ட போய் சவுண்ட் போட்டாரு அப்படின்னா இவர் தான் சாங் மியோங் சொல்லிட்டு நம்ம சானுக்கு தெரிஞ்சிரும். இவர் வந்து மறைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சான் வந்து இவர் கூட பேசுவாரா இல்லையான்னு தெரியாது இல்லையா. அதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா சானுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்மளை பத்தியும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த லேசர்களுடைய டார்கெட் நடுவுல இந்த சாங் போய் நின்றுவான். அவனுமே வந்து கன் அப்படி வச்சு ஷூட் பண்ணிடுவான். ஷூட் பண்ணோடனே பயங்கர பெயினா இருக்கும். ஆனா சத்தம் கேட்டா சான் வந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு வலியுமே அடக்கிட்டு இவனுமே போயிட்டு பக்கத்துலயே மறைஞ்சுப்பான். ஆனாலும் அந்த கன்னு வந்துட்டு நம்ம ஹீரோ சுடும்போது கொஞ்சம் பெயின்ல கத்திருப்பான் இல்லையா, அந்த சவுண்ட கேட்டு சான்மே வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அங்க வந்துட்டு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே அங்க இருந்து நம்ம சாங்க தான் காமிக்கிறாங்க. சாங்கு கன் ஷாட் படமும் அப்படியே பயங்கரமா பெயின்ல வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிறான். ஆனாலும் பெயினை கண்ட்ரோல் பண்ணாலும் பிளட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, பிளட் அப்படியே பயங்கரமா ஃப்ளோ ஆகுது. அதை பார்த்து லியோ பிரதருக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். ப்ரோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்ல, இரு சான் இங்க இருந்து போட்டும், சான் இந்த கண்டிஷன்ல என்ன பாத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சானுக்காகவே அவன் வந்துட்டு எல்லாத்தையும் திங்க் பண்ணி அவன் பெயினை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அப்படியே வந்துட்டு இன்னொரு ரவுடியுமே அங்க வருவான். யாருன்னு பார்த்தா நம்ம லியோ கூட இருக்கவன். அப்ப அவன் சொல்றான், அச்சோ அண்ணாவுக்கு இந்த அளவுக்கு ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, நீ போ பக்கத்துல வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஏதாவது கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே அரேஞ்ச்மெண்ட்டுக்காக இவன் அனுப்பிடுவான். லியோ கிட்ட இவன் என்ன பேசிட்டு இருப்பான் அப்படிங்கறது வந்துட்டு இந்த புதுசா என்ட்ரானே வந்து ரவுடிக்கு வந்து தெரியாது இல்லையா. அப்ப வந்துட்டு லியோ கிட்ட பேசின மாதிரியே நம்ம சாங் வந்துட்டு இவன் கிட்ட கண்டினியூ பண்றான். என்னன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்கேஸ் நான் வந்து கான்சியஸே இல்லாம போனாலும் பரவாயில்ல, நியர்பைல இருக்க ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிடாத, எனக்கு சான் பாத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச அப்படியே மயங்கி விழுந்துருவான். இவனுக்கு வந்துட்டு இவர் என்ன பேசினார்னே தெரியாது. இவன் வந்துட்டு எப்படி புரிஞ்சுப்பான்னா, நியர்பைல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு வந்துட்டு சாங் சொன்ன மாதிரி இவன் வந்து நினைச்சுப்பான். அப்படியே வந்துட்டு இன்னொரு ரவுடி வரவும், வா சீக்கிரம் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இவர் சீக்கிரம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சாங்கையுமே கொண்டு போயிருவானுங்க. அப்படியே இங்க இருந்து சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சான் மெடிசன் எல்லாமே கலெக்ட் பண்ணிருப்பா. கலெக்ட் பண்ணிட்டு அவளுமே டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறா. அவ கிளம்ப போற டைம்ல அங்க இருந்து ஒரு சத்தம் கேட்கும், டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸ் தான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே சாங்மியாவும் அவருடைய கொஞ்சம் ஆளுங்களும் நின்றுட்டு இருக்காங்க, அடி வேற பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டு நம்ம சானுக்கு பயம் வந்துரும். ஐயோ ஒருவேளை நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ, நம்மள வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்களோ, அந்த மாதிரி நினைச்சு பயந்துட்டு இருப்பா. இப்படி அவ பயந்துட்டு இருக்க டைம்ல டாக்டருமே வந்துட்டு நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, யார் இந்த அன்லக்கின்னு தெரியலையே, அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸ்மே சொல்றாங்க, ஆமா டாக்டர், அவங்களுக்கு பாருங்களேன் பயமே இல்ல, அதுவும் இந்த கேபிட்டல் சிட்டில அவரை எதிர்த்துலாம் யாராலே வாழ முடியுமா, அவனுக்கு ஒரு நல்ல எண்டிங்கே இருக்காது லைஃப்ல, அந்த அளவுக்கு அவர் லைஃப் ஒண்ணும் இல்லாம ஆக்க போறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட சானுக்கு வந்து ரொம்ப பயமாயிரும். அச்சோ இது இந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கே, நம்ம டிலே பண்ணவே கூடாது, நம்மனால சாங்ஜினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம உடனே நாளைக்கே டைவர்ஸ் பண்ணி ஆகணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்ப பயந்து போயிருப்பா. பயந்துட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் நான் போயிட்டு வரேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹரிபரியா இங்க இருந்து கிளம்ப போவா. கரெக்டா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வந்துட்டு ஒரு ரவுடி வந்துட்டு ஒரு ஆளை தள்ளிட்டு வரான். அதுல இருக்கிறது யாருன்னா நம்ம சாங்ஜின் தான். ஆனா வந்துட்டு கரெக்டா கிளியரா தெரிஞ்சிருக்காது தூரத்துல இருந்து பாக்க. அவனுமே வந்துட்டு, டாக்டர் யாராவது இருக்கீங்களா, முதல்ல வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு வரான். அதை கேட்ட சான்மே, நான் இருக்கேன், நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெச்சருக்கு பின்னாடியே அவளுமே வேக வேகமா போவா. அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ரவுடியுமே, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, பிளட் ரொம்ப லீக் ஆகுது, ஏதாவது பண்ணுங்க, ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டா இவளுமே திங்ஸ் எடுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சாங்மியாங்க கிட்ட யார் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க, இவர்கிட்ட எதிர்க்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு, அந்த மாதிரி யோசிச்சுட்டே இப்படி திரும்பி பாப்பா. அங்க பார்த்தா சாங்ஜின் இருப்பான். இவளுக்கு ஷாக் ஆயிரும், சாங்ஜின் நீயா, அதுக்கப்புறம் சாங்ஜின் நீ தான் சாங்மியாங்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக்கிங் ஆகி கேக்குறா. இவன் வந்து என்ன பேசுறான்னு சொல்லிட்டு இந்த ரவுடிக்கு கிளியரா தெரிஞ்சிருக்காது. அதோட நம்ம ஹீரோயினை வந்து கண்ணை வச்சு மிரட்டுறான், எதுக்கு வெயிட் பண்ற, சீக்கிரம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறியா இல்லையா, இப்ப மட்டும் நீ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கல நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு மிரட்டுறா. இத பார்த்து நம்ம சாங்க்கு வந்துட்டு பயங்கர கோவம் வரும். டே இங்க இருந்து வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டுவாங்க. இந்த ரவுடி வந்துட்டு நினைச்சிருவான் அப்படின்னா, இந்த டாக்டரை வந்துட்டு நம்ம சாங்க்கு வந்து பிடிக்கல போல, சோ வேற யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ண கூப்பிடாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து நம்ம சானை சொல்லுவான், வெளில போ இங்க இருந்து, வேற யாராவது ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு.
அதோட அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம சாங்மே வந்து மயங்கி விழுந்துருவான். நம்ம சான்மே இங்க இருந்து நீ வெளில போல, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன், வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியுமே திட்டுறா. இந்த ரவுடி ஓவரா பேசிட்டு இருப்பான் இல்லையா, அவனை வாய மூட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றா. அவன் உடம்புல வந்து நிறைய ப்ளீட் ஆயிருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெர்லிங் வாட்டர் வாங்கி அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து நர்ஸ்மே வந்து கேக்குறா, ஷான் இதெல்லாம் நமக்கு தேவையா, இன்கேஸ் வந்து இவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் மோசமானவங்க, நம்மள என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்மே இது நம்மளுடைய டியூட்டி, நம்ம இதை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. அவ பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பெயினா இருக்கும், பெயின்ல கத்துவான். அப்ப வந்துட்டு இந்த ரவுடியுமே வந்து நம்ம ஹீரோயின் தான் மிரட்டுவான், மெதுவா பண்ணு, அவரு கஷ்டமா இருக்குல்ல, உனக்கு காதல கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். இவனா அவனை கோவத்துல என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுவான். அப்பதான் வந்து அந்த ரவுடி சொல்றான், சாங் நீங்க எதுவும் ஒரி பண்ணாதீங்க, அண்ணி சேஃபா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம சாங்க் யோசிக்கிறா, அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அது நம்ம தானே, நம்மளதான் இவன் சொல்றானா, ஓ இப்பதான் எனக்கு புரியுது, அந்த லாராவுடைய ஃபியான்சி தானே இந்த சாங்மியா, அதனாலதான் அவ வந்து என்ன வந்து டைவர்ஸ் பண்ண சொல்லிருப்பாளோ, இப்பதான் புரியுது, டைவர்ஸ் பண்ணாம இருக்கவும் அவ என்ன அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பி வச்சிருக்கா, சோ என்ன காப்பாத்த போய் தான் இவருக்கு வந்து அடிபட்டு இருக்கு, இப்பதான் புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான் இல்லையா, அன்னைக்கு எதுவும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்ட சாங் ஐயோ இவன் வரும்போது மூளையை கழட்டி குப்பத்துட்டுல வச்சுட்டு வந்துட்டானா என்னன்னு தெரியல, எங்க என்ன பேசணும்னு தெரியாம இவன் படுக்க உளறிட்டு இருக்கானே, இதுல சாண வேற மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வலியோட வலியா இதையும் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த டைம் இன்ஜுரி வந்துட்டு ரொம்ப டீப்பா இருக்கும். அப்ப அவ சொல்றா பக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும், எனக்கு அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டீப்பா அடிபட்டிருக்கனால ஃபேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டா ஃபேண்ட் ரிமூவ் பண்ணும் போதுமே அவனுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கும். அதை பார்த்து இந்த ரவுடி நீங்க எல்லாம் டச் பண்ணக்கூடாது, எங்க அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல சேன் அப்பையும் கோவப்படுவான். அப்பதான் வந்துட்டு இவன் சொல்றான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அன்னைக்கிட்ட நான் எதையும் சொல்லிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த சீனியர் டாக்டர் வந்துட்டு நம்ம சான் கிட்ட நான் பாத்துக்கிற சான் நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல கரெக்டா உன் சான்ங்கிற நேம் சொல்லவும் இந்த ரவுடிக்கு அண்ணாவுடைய ஒய்ஃப் பேர் வந்துட்டு சான்ங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கும் போல. அதோட என்ன நேம் சொன்ன, சானா, இதே நேம் தான் எங்க அண்ணியுடைய நேம் அப்படின்னு சொல்ல நம்ம சாங் நினைக்கிறான், கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இவனுக்கு மூளைங்கிறதே இல்ல, மூளை இல்லாதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா நம்ம சான்மே வெளியே போறதுக்காக போவா. அந்த இடத்துல லியோ பிரதர்மே வந்துருவாரு. அந்த லியோ பிரதர் நம்ம சானை பார்த்து அப்படி ஷாக்கிங் ஆயிருவாரு. அண்ணி நீங்களா அப்படின்னு கேட்க இந்த ரவுடி பையன் அப்பதான் பாப்பான், என்னது அண்ணியா, ஐயோ சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே காலில் விழுக மாதிரி போவான். அதை பார்த்து லியோவுக்கு புரிஞ்சிடும் இவன் என்னமோ பண்ணிட்டான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதோட திட்டுவான், டே என்னடா பண்ண அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவன் போயிட்டு கேட்கறான், சாரி சாரி அண்ணி, நீங்க தான் எனக்கு வந்துட்டு சான் அண்ணின்னு தெரியாது, நான் தெரியாம இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் மன்னிப்பு கேட்பான். நம்ம சான்மே வந்துட்டு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். கோவத்துல இங்க இருந்து கிளம்பிடுவா, சாங்மியா வந்துட்டு ஏமாத்திட்டான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு லியோ பிரதர் சொல்றாரு, நில்லுங்காண்டி நீங்க இப்ப இங்க இருந்து போக கூடாது, அண்ணாவுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கு, நீங்க தான் அவரை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்மே இங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா. கிளம்புறத பாத்துட்டு இந்த ஏடா கூடமா பேசினாலே ரவுடி, அவனையுமே வந்துட்டு லியோ போய் அவங்கள ஃபாலோ பண்ணு, இதையாவது உருப்படியா பண்ணு, எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே வந்துட்டு இவங்க கூட ஃபாலோ பண்றதுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அவனுமே வந்து இங்க இருந்து கிளம்பிடுவான். அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் கேக்குறான் யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்க அப்பதான் வந்து லியோ பிரதர் சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணது எல்லாமே மிஸ் லாரா தான், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சனால அன்னைய அட்டாக் பண்றதுக்காக ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கானுங்க, அவங்களையுமே நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இங்க இருந்து துரத்தி அனுப்பிட்டோம், சீக்கிரமே வந்துட்டு இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்துட்டு நம்ம சாங் சொல்லுவான், நீங்க யாரும் பண்ண வேணாம், இது வந்துட்டு என்னுடைய பர்சனல், நான் வந்து இதை டீல் பண்ணிக்கிறேன், எனக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், நான் வந்து அந்த லாராவை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்துட்டு இவன் சொல்லுவான், அதுக்கு நடுவுல சானை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, சானை மட்டும் பார்த்து பத்திரமா பாத்துக்காங்க, எனி டைம் அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அண்ணியை நாங்க வந்து பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம சாங் இன்னொரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லி அனுப்புறான், இந்த மாதிரி வந்துட்டு ஜாரா பார்மஸ்டிக்கல் இருக்காங்கல்ல, அந்த கிராண்ட்மா கிட்ட போயிட்டு இதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க, லாரா ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, இன்கேஸ் உங்களால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட்ல என்ன பிளேம் பண்ணக்கூடாது, அவளை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இதை மட்டும் அவங்க கிட்ட பாஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆகும். இங்க இருந்து சீன் கட் ஆகி நம்ம ஹீரோயின் தான் காமிப்பாங்க. வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த ரவுடி பையன் இருக்கான் இல்லையா, அவனும் வந்துருவான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் அந்த மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பாப்பா. எடுத்து பார்த்துட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இந்த மாதிரி வந்துட்டு இதுல என்ன வேற நேம் இருக்கு அப்படின்னு கேட்க இது என்னோட நிக் நேம் அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் சரி ஓகே இதனால என்ன இருக்கு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவா. எப்படின்னா நைட்லாம் தூங்கவே மாட்டா, நைட்டும் பகலும் சொல்லிட்டு படிச்சுட்டே இருப்பா. இவ படிக்கிறதையுமே வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா அவனோட டியூட்டி வந்துட்டு இவ்வளவு ஃபுல் டே பாதுகாக்கணும் இல்லையா,
அதனால நைட்டு ஃபுல்லா பாத்துட்டே இருப்பான். டைம் ஆகவும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். அப்பதான் அவ சொல்லுவா, எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, இவனுமே வந்துட்டு அவன் மனசுல இருக்க ஆதங்கத்தெல்லாம் பேசுறான். அண்ணி, இதெல்லாம் தப்பு. என் அண்ணனை பாருங்க, எந்த சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்படி இருக்கப்ப நீங்க பாட்டுக்கு இப்படி படிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அவரை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு கேட்க, அப்ப அவ சொல்லுவா, ஷட்டப், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகாத, அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்மே அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா. அங்கிருந்து அப்படியே சீன் கட் ஆகி நம்ம சான் எங்க போவா அப்படின்னா ஸ்கூலுக்கு தான் போவா. நைட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பா இல்லையா, அங்கதான் போவா. அங்க போனா ஒரு சாருமே இருப்பாரு. யாருன்னு பார்த்தா லாஸ்டா வந்துட்டு ஸ்கூல்ல அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த இன்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாரு இல்லையா, அந்த சார் தான் வந்திருப்பாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு புக் கொடுப்பாரு. அது என்ன புக்னு பார்த்தா வந்துட்டு அபாகஸ் புக்கா இருக்கும். ஸோ அந்த புக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியா அஃபோர்ட் பண்ணி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸால படிக்க முடியாது. அதை வந்து யாரு டொனேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாங்மியாங்குடைய ஃபேமிலி தான் வந்து டொனேட் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நடுவில் நீ கொஞ்ச நாள் ஸ்கூல் வரல, அப்பதான் இந்த புக்லாம் வந்து டொனேட் பண்ணாங்க, இதை வந்து சாங்மியாங்க தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்து சாங்மியாங்குடைய கண்ட்ரோல்ல இருக்க ஸ்கூல் தான். ஸோ வந்துட்டு அந்த ரோ ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க மொத்தமா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரோலையுமே சாங்மியாங்கோ ஃபேமிலி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஃபோர்ட் பண்ண முடியாத ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம படிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே நமக்காக ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பிட்டே யோசிச்சு பாக்குறா, சாங் நீ என்ன மாதிரி ஒரு பர்சன், இப்படியும் இருக்க அப்படியும் இருக்க, நான் எதை வந்துட்டு நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நல்ல தாட் வந்திருக்கும் அவன் மேல. அப்படியே இங்க இருந்து கிளம்புறான். ஏன்னா வந்து சாருமே சொல்லி புக்கை கொடுத்துட்டு, சரி ஓகே நம்ம கிளாஸ்க்கு போலாம் வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே நம்ம ஸ்டான்மே வந்துட்டு புக்ஸை வாங்கிட்டு இங்க இருந்து அப்படியே கிளாஸ்க்கு போயிருவான். அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகி ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் நம்ம சாங்மியா வந்துட்டு அவனோட ஹெல்த்தை வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டான். சேனை பத்தி தான் கேட்டுட்டு இருப்பான். லியோ பிரதர் வந்துட்டு ஏதோ ஒய்ஃப் மாதிரி உட்காந்துட்டு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, பாருங்க அண்ணி இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கேன் பொழுதோட, உங்களுக்கு உங்க நிலைமையை பாருங்களேன், கல்யாணம் ஆகி நான் தான் உங்க கூட இருக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு சாங்மியா சொல்றான், ரொம்ப அதிகமா பேசாத, சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கா சேன் அப்படின்னு கேட்க, அன்னைக்கு என்ன நல்லா படிக்கிறாங்க, வீட்டுக்கே சம்டைம் வர்றதில்ல, படிச்சுட்டே இருக்காங்க, ஆபீஸ் போனா கூட யாரு கூடயும் பேசுறது இல்ல, எப்பயாவது ஒரு டைம் அந்த டே ஃபுல்லா ஒரு டைம் தான் கேரிடருக்கு கூட வருவாங்க, ஜஸ்ட் காஃபி குடிக்கிறதுக்கு. ஒரு பெரிய லஞ்ச் பாக்ஸ் நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறாங்க, கரெக்ட் டைம்க்கு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க, அங்கேயே படிக்கிறாங்க. ஆபீஸ் போக கிளாஸ் போக இது மட்டும் தான் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அண்ணியே உங்களை பார்க்க வரவே மாட்டேங்கிறாங்க, அண்ணி தான் இப்படி வெயிட்டிங் ரூம்ல வந்து இருக்கணும், ஆனா அண்ணி போய் இப்படி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சாங்ஜின் யோசிக்கிறான், எல்லாம் முடிஞ்சிருச்சு போல, அவ்வளவுதான், இனிமே அப்ப என் லைஃப்ல வரமாட்டால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டா அந்த டைம் கிராண்ட்மாவும் அம்மாவும் என்டர் ஆயிருவாங்க. வந்து அவங்க எப்படா இருக்கேன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா, என்ன நீ இவ்வளவு பொய் சொல்லி வச்சிருக்க சான் கிட்ட, இப்படிலாம் இருந்தா எப்படி உன்னை அக்செப்ட் பண்ணுவா அந்த மாதிரி கேக்குறாங்க. அதை பார்த்துட்டு என்ன திட்டுறதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாங்மே கேக்குறான். அதுக்கு பாட்டிமா கேக்குறாங்க, ஆமா இப்படி பொய் சொல்லி வச்சா உன்னை திட்டாம வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, சாங் சொல்றான், நான் இன்டென்ஷனலா பொய் சொல்லல, நான் யாருன்னு சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நான் சொல்ல போற டைம்ல அந்த இடத்துல வேற என்னென்னமோ நடந்துருச்சு, என் பேரை வச்சு ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் கிரியேட் ஆகியிருந்தனால ஆல்ரெடி அவளுக்கு என் நேம வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் எப்படி அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும்போது என் நேம நான் சொல்ல முடியும், அதனாலதான் நான் என்னோட நேம சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சாங்மே சொல்றான். அதுக்கு பாட்டிமா சொல்றாங்க, எனக்கு தான் தெரியும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 70 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும், நான் சொல்றேன் அவளை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இவனுமே சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வெக்கமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, என்னது வெக்கமே இருக்கக்கூடாதா பாட்டி என்ன பேசுறீங்க, அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, நிஜமா தான் சொல்றேன் வெக்கமே இருக்க கூடாது, என்ன பாட்டி சொல்றீங்க, அம்மா ஆமாண்டா பாட்டி சொல்றது சரிதான், நீங்களுமா ஏம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் புரியாம பேசிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, உன் டிக்னிட்டி எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சிரு, நீ வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு ரொம்ப இறங்கி போய் நடந்துக்க, ஓகேவா, அப்படியே உன்னோட ரோலை பார்த்து இதுதான் நீ அந்த கிரியேட் பண்ணிருக்க ரூமர்ஸ் எல்லாம் நீ இல்லன்னு சொல்லிட்டு அவளுக்கே வந்துட்டு உன்னோட ரியல் ஃபேஸ் வந்து தெரியணும், அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, லியோ கேக்குறான், இப்ப எப்படி நடந்துக்க முடியும், அண்ணாதான் இந்த கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி கேக்குறாங்க, இருந்தா என்ன, நீ சரியானதுக்கு அப்புறம் போனீன்னு வச்சுக்கேன், அவளுக்கு உன் மேல எந்த ஒரு கேட்டஸையும் வராது, நீ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது போனாதான் அவ உன்னை கொஞ்சமாவது வந்துட்டு பாத்துப்பா அப்படின்னு சொல்ல, அப்பதான் லியோ கேக்குறான், என்ன தலையாட்டுறீங்க, இந்த கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருந்தெல்லாம் போக கூடாது, அங்க போனா உங்களை அண்ணி பாத்துக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி வாய மூடு, எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல அவனை இங்க இருந்து வீட்டுல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்ல, சாங்மே வந்துட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வீட்டுக்கு கிளம்பிடுவான். இங்க இருந்து சீன் கட் பண்ணி வீட்டை தான் காமிப்பாங்க. வீட்டுல வந்து படுத்துட்டு இருப்பான். அப்ப வந்து கரெக்டா நம்ம சான்மே வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து வர இவனை பாக்குறா. இவனை பார்க்கவும் வந்துட்டு நம்ம சாங்மே வந்து கண்ணு முழிச்சிருவான். வைஃப் வந்துட்டியா அப்படின்னு கேட்க இவன் சொல்றான், சொல்லுங்க சாங்மியா, நான் இனிமே வந்துட்டு ஆபீஸ்ல போய்க்கிறேன், நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்ல, இவன் அப்படியே
அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். அதோட ஐயோ இவனுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பாவப்பட்டு இவளுமே வந்து பெட்ல படுக்க வைப்பா. கரெக்டா அந்த டைம் வந்துட்டு சாங் வந்து உண்மையை சொல்ல வருவான். நான் வந்து வேணும்னே வந்து என்னுடைய ஐடென்டிட்டி வந்து மறைக்கல சான், என்ன நம்பு, நான் அந்த டைம் சொல்லதான் வந்தேன் ஆனா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவானா. அப்பதான் நம்ம சான் சொல்றா, உங்களுக்கு புரியாதா, நான் ஒரு சின்ன டாக்டர், அதை விட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல, சான் இப்படிலாம் பேசாத சான், சான் இப்படிலாம் பேசாத சான், என்னை எப்போதும் போல நீ சாங்ஜின்னு கூப்பிடு, நான் என்னைக்குமே உன்னோட சாங்ஜின் தான் அப்படின்னு சொல்ல, இல்ல மிஸ்டர் சாங்மியாங்கோ ஜோக் பண்ணாதீங்க சரியா, திரும்ப என்னால ஏமாந்துட்டே இருக்க முடியாது, நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்மே இங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்ட் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.